السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் சுய விசாரணை என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு உண்மையான முஃமின் மௌத்துக்கு பின் நிரந்தரமான வாழ்க்கையை நான் சந்திக்கப் போகின்றேன் என்று நம்பியிருக்கின்ற ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நிச்சயம் அவன் தன்னை சுய விசாரணைக்கு உட்படுத்துகின்றவனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சுய விசாரணை என்பது பல வகை. அதிலே ஒரு வகை நேற்று பார்த்தோம். இதுவரைக்கும் தான் வாழ்ந்து முடித்த அந்த வாழ்க்கையை விசாரணைக்கு உட்படுத்துவது. இப்போது நமக்கு வயது 30, 40, 50, 60 என்று பல நிலையில் இருக்கலாம். இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த அந்த வாழ்க்கையில் நாம் செய்திருக்கின்ற நற்காரியங்கள் எவை, பாவகாரியங்கள் எவை, எவற்றை செய்து நாம் மறுமைக்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கின்றோம், இவற்றில் நன்மை அதிகமா தீமைகள் அதிகமா, இதே நிலையில் நாம் மரணத்தை சந்தித்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கை, மறுமையினுடைய நிலை என்னவாகும், வெற்றிகரமாக அமையுமா அல்லது மோசமான முறையில் அமையுமா என்று ஒட்டுமொத்த கடந்து வந்த வாழ்க்கையையே விசாரணைக்கு உட்படுத்துவது இது ஒரு வகை. இதை பற்றி நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று முஹாசபத்து நஃப்ஸ், மனிதன் தன்னைத்தானே சுய விசாரணைக்கு உட்படுத்துதல் என்பதில் இன்னொரு வகையான விசாரணையை, இரண்டாவது வகையான விசாரணையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அது என்ன விசாரணை? நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, அதை நாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமது மனத்திலே ஒரு எண்ணம் எழுகிறது. அப்படியா? அந்த இடத்தில் நாம் ஒரு விசாரணைக்கு அந்த எண்ணத்தை உட்படுத்த வேண்டும். எப்படி? இந்த காரியத்தை செய்வதால் எனக்கு உலகத்தில் பலன் உண்டா அல்லது மறுமையில் பலன் உண்டா? ஈருலக வாழ்க்கையில் எனக்கு பலன் உண்டு என்று சொன்னால், அல்லது இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கும்போது உலகத்திலோ நாளை மறுமையிலோ எனக்கு இழப்பு ஏற்படும் என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். என் மனம் செய்ய விரும்புகின்ற அந்த காரியத்தை நானும் அதற்கு இணக்கமான முறையில் அந்த காரியத்தை செய்வதற்கு துணிய வேண்டும். ஆனால் அந்த காரியத்தை செய்வதால் உலகத்திலும் பலன் இல்லை, நாளை மறுமையிலும் பலன் இல்லை. அதை செய்யாமல் இருப்பதால் உலகத்திலும் இழப்பு இல்லை, நாளை மறுமையிலும் இழப்பு இல்லை என்று சொன்னால் இது வீணான காரியம். இது பார்ப்பதற்கு எவ்வளவு கவர்ச்சிகரமாக, வசீகரமாக, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக இருந்தாலும் சரி, ஒதுக்கிவிட்டு போக வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய பார்வை. அவனுடைய விசாரணையில் ஒன்று உலகத்தில் அது பலன் தருவதாக இருக்க வேண்டும், அல்லது மறுமையில் பலன் தருவதாக இருக்க வேண்டும். அதை செய்யாவிட்டால் உலகத்தில் இழப்பு அல்லது மறுமையில் இழப்பு என்று ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை ஒரு முஃமின் செய்ய வேண்டும். ஈருலகத்திலும் எந்த இழப்பும் இல்லை செய்யாவிட்டால், ஈருலகத்திலும் எந்த பலனும் இல்லை அதை செய்வதால் என்று வருகிற போது கண்டிப்பாக அந்த காரியத்தை தவிர்த்து விட வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய விசாரணையில் ஒரு வகை. அன்புக்குரியவர்களே, ஹதரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள். எப்படி?
ரஹிமல்லாஹு அப்தன் வகஃப இன்த ஹம்மிஹி, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் அந்த மனிதனை தன் கருணையில் அரவணைத்துக் கொள்வானாக. எந்த மனிதன் தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வருகின்ற போது அவன் அந்த காரியத்தை பற்றி சிந்தித்து பார்க்கின்றான். எப்படி இது அல்லாஹ்வுக்காக என்று இருந்தால் அந்த காரியத்தை அவன் நடைமுறைப்படுத்துவான், அல்லாஹ்வுக்காக என்று இல்லை என்றால் அந்த காரியத்தை விட்டு விடுவான். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் வடிவம் இப்படி. ஆனால் அதன் உள்ளே நமக்கு மறைந்திருக்கின்ற விஷயம், உலகத்திலோ மறுமையிலோ பலன் இருக்க வேண்டும், அதை செய்வதால் உலகத்திலோ மறுமையிலோ இழப்பு ஏற்பட வேண்டும், அதை செய்யாவிட்டால். இப்படி ஒரு தரத்தில் இருந்தால் அதை நாம் செய்வோம். அதற்கு மாற்றமாக இருந்தால் உலகத்திலும் பலன் இல்லை, மறுமையிலும் பலன் இல்லை. அதை செய்யாமல் இருக்கின்ற போது உலகத்திலும் இழப்பு இல்லை, மறுமையிலும் இழப்பு இல்லை என்று வருகிற போது நாம் அதை விட்டுவிட வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இது விசாரணையின் இரண்டாவது வகை. அடுத்து ஒரு வகை இருக்கிறது, மூன்றாவது வகை. நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், இது செயல்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட விசாரணை. அடுத்து இன்னொரு விசாரணை இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டோம், முடித்து விட்டதற்கு பின்பாக நாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அது மூன்று வகைப்படும் என்று அறிஞர்கள் சொன்னார்கள். ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டோம், இப்போது செய்து முடித்து விட்ட காரியத்தை நாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அது மூன்று வகை என்றார்கள். முதல் வகை, வணக்க வழிபாடுகளை நாம் செய்து முடித்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தொழுதோம், நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதினோம், திக்ரு செய்தோம், பிரார்த்தனையில் ஈடுபட்டோம், ஒரு ஏழைக்கு உதவி செய்தோம், தான தர்மம் செய்தோம், ஒரு ஹஜ்ஜு செய்தோம். இது போன்று அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த வணக்கத்தை முடித்தவுடன் ஒரு கணம் நம் மனத்தோடு நாம் உரையாட வேண்டும், சுய விசாரணை செய்ய வேண்டும். நான் இப்போது செய்து முடித்த இந்த காரியம், இதை பற்றி நான் கொஞ்சம் விசாரணை செய்ய விரும்புகின்றேன். ஆம், என்ன எந்தெந்த கோணத்தில் விசாரணை செய்ய வேண்டும்? அன்புக்குள்ளே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 5-6 கோணங்களில் அதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். முதல் அம்சம், நான் செய்த இந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்தேனா, அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தாண்டி வேறு ஒரு நோக்கத்துக்காக செய்தேனா? அதை நாம் முதலிலே கேள்வி எழுப்பி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்திருந்தால் மட்டும்தான் அந்த வணக்கம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அப்பால் வேறு எதையோ நோக்கமாக கொண்டு நாம் செய்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது நமக்கு பயனுள்ளதாக அமைய மாட்டாது என்பது மட்டுமல்ல, நமது கேட்டுக்கும் நாசத்துக்கும் அது காரணமாக ஆகிவிடலாம். நாம் எல்லாம் பிரபலமாக ஒரு ஹதீஸை கேள்விப்படுகின்றோம். நாளை மறுமையில் 3 சாரார்களை கொண்டுதான் நரகம் எரியூட்டப்படும். 3 சாரார். துவக்கமாக அவர்கள்தான் நரகத்துக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு நரகத்தினுடைய நெருப்பு மூட்டப்படும். யார் அந்த 3 சாரார்? கொடிய பாவிகளா? இல்லை, ஒருவர் மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகி, மற்றவர் தன் வாழ்நாள் முழுவதையும் கல்வி பணிக்காக அர்ப்பணம் செய்த ஒரு கல்வியாளர், இன்னொருவர் கோடி கோடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த ஒரு கொடை வள்ளல். இவர்கள் செய்த காரியங்கள் ஒன்றும் பிழையான காரியம் அல்ல, பாவ காரியம் அல்ல. அப்படி இருக்க இந்த காரியங்களே அவர்களை நரகத்தின் எரிபொருளாக, நாளை மறுமையில் நரகத்தின் எரிபொருளாக ஆவதற்கு காரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? போர்க்களத்துக்கு சென்று மார்க்கத்தை பாதுகாப்பு செய்கின்ற அறப்போரில் பங்கெடுத்து கொண்டு உயிர் துறந்தார், உண்மைதான். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்று அவர் உயிர் துறக்கவில்லை. மக்களெல்லாம் என்னை மாவீரன் என்று பாராட்ட வேண்டும், உயிர் திறந்த தியாகி என்று மக்களெல்லாம் என்னை போற்றி புகழ வேண்டும், மக்களிடத்தில் நான் விளம்பரம் பெற வேண்டும், இந்த எண்ணத்தில் அவன் கலந்து கொண்டு உயிர் நீத்தான் என்று சொன்னால், அவன் உயிர் நீத்திருந்தாலும் சரி, அவன் நரகத்துக்குத்தான் எரிபொருளாக போய் சேர்வான். சொர்க்கத்து சுகந்தத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. அதே போன்று வாழ்நாள் முழுவதும் கல்வி பணி செய்தான். இரவும் பகலும் கல்வி ஞானத்தை கற்று அதை பிற மக்களுக்கு கொண்டு போய் பரப்புவதிலேயே தன்னை முழுக்க அர்ப்பணித்து கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்ல, தன்னை மாபெரும் கல்விமான் என்று மக்களெல்லாம் பாராட்ட வேண்டும், ஆழ்ந்த புலமை பெற்றவன், ஷரியத்திலே கரை கண்ட ஞானி என்றெல்லாம்
மக்கள் தன்னை போற்றி புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் செயல்பட்டிருந்தான் என்று சொன்னால், அவன் வாழ்நாளெல்லாம் கல்வி பணி செய்திருந்தாலும் அது அவனை நரகத்துக்குத்தான் எரிபொருளாக மாற்றுகிறது. அதே போன்றுதான் மூன்றாம் மனிதன் கோடி கோடியாக வாரி வாரி கொடுத்தான் கணக்கு பார்க்காமல். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக என்றில்லை, இஹ்லாஸ் பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் கொடுக்கவில்லை. மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், இவன் தாராளமாக வாரி கொடுக்கின்ற கொடைவல்லல், கொடைமனம் படைத்தவன் என்று தன்னை பிற மக்கள் பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் செய்தான். ஆம், அவனுக்கு நாளை மறுமையில் ஒன்றுமில்லை. அவனை முகம்குப்புற இழுத்துச் சென்று பாழும் நரகத்தில் வீசி எறியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். அவனும் வீசி எறியப்படுவான். அன்புக்களே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், நல்ல காரியத்தை தான் செய்திருக்கின்றார்கள், வணக்க வழிபாடுதல் தான் செய்து புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்று இருந்தால் மட்டும்தான் அதனால் பலன் கிடைக்கப் போகிறது. அல்லாஹ்வுக்காக என்று இல்லாமல் வேறு ஒன்றுக்காக, உலக ஆதாயத்துக்காக, பேர் புகழ் பாராட்டு விளம்பரம் என்ற அடிப்படையில் அந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு பலன் கிடைக்க மாட்டாது என்பது மட்டுமல்ல, அதுவே அவனை கொண்டு போய் நரகத்தில் தலைகீழாக தூக்கி எறியப்படுவதற்கு, நரகத்தின் எரிபொருளாக மாற்றப்படுவதற்கு அவைகளே அவனுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றன. ஆகவே எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் சரி, செய்து முடித்த அடுத்த வினாடி இது அல்லாஹ்வுக்காக என்று நான் செய்தேனா என்று உடனே சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் சிந்தனை, முதல் விசாரணை. அடுத்து இரண்டாவது விசாரணை, எந்த ஒரு வணக்கமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக என்று பரிசுத்தமான எண்ணத்தோடு நிகழ்த்தப்பட்டதாக இருந்தால் மட்டும் போதாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறையை பேணி இந்த காரியத்தை செய்தோமா? உதாரணத்துக்கு தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படித்தான் தக்பீர் கட்ட வேண்டும், இப்படித்தான் ஓத வேண்டும், அடுத்து ஓதுவது என்ன, அதுக்கடுத்து ஓதுவது என்ன, ருக்கு செய்வது என்ன, ருக்குவிலே என்ன ஓத வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலேயும் அந்த நிலையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், அந்த நிலையிலே என்ன ஓத வேண்டும், அப்போது எந்த மனநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும், அத்தனையும் விழாவாரியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் செய்த அந்த செயலை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்து சுன்னத்தான முறையில் நிறைவேற்றி இருக்கின்றோமா என்ற கேள்விக்கு அந்த செயலை உட்படுத்தி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது செயலை செய்ததற்கு பின் நாம் அதை சுய விசாரணை செய்கின்ற போது கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி. அடுத்த அன்புக்குள்ளே மூன்றாவது கேள்வி, அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தோம் என்று வந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த சுன்னத்தான முறையில் தான் அந்த தொழுகையை தொழுதிருக்கிறோம், அல்லது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றோம், அந்த நோன்பை வைத்திருக்கிறோம் என்று வந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவதாக சிந்திக்க வேண்டிய, கேட்க வேண்டிய கேள்வி, மஷ்ஹத் ஷுஹூது மஷ்ஹதில் இஹ்சான். இந்த காரியத்தை செய்கின்ற போது இஹ்சான் என்ற அடிப்படையில் நான் செய்தேனா? மார்க்கத்திலே இஹ்சான் என்று ஒன்று சொல்லித் தரப்படுகிறது. ஹதீஸே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை மனித உருவில் உருவெடுத்து பெருமானாரிடத்தில் வந்து பல கேள்விகளை கேட்டார்கள். பார்க்கிற போது மனிதன் என்று தான் கருதுவார்கள், அப்படி மனித உருவம், ஆனால் மலக்கு வந்து பல கேள்விகளை கேட்டார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால். இஹ்சான் சாதாரணமாக இஹ்சான் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்வதாக இருந்தால் சிறந்த முறையில் செய்வது என்று சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தமிழில் சொல்வார்கள் அல்லவா, செய்வன திருந்தச் செய். நாம் செய்கின்ற காரியத்தை மிகச்சிறந்த முறையில் செய்ய வேண்டும். ஆம், மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிறந்த முறையில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இப்போது அந்த ஹதீஸே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது பெருமானார் பதில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹுவை நீர் நேரடியாக பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நேரடியாக அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் எப்படி வணங்குவான்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய மேன்மை, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்பாக கூனி குறுகி போய் அற்பத்திலும் அற்பம் தான் ஒன்றுமில்லை, அல்லாஹ் எல்லாம் வல்லவன், அவனுக்கு முன்பாக அற்ப அடிமையாகிய நான் இருக்கின்றேன் என்று வருகிற போது அப்படியே தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இறை வணக்கத்தில் ஈடுபடுவான்.
இதுதான் அவனை பார்த்து கொண்டே வணங்குவதை போன்று அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார், இல்லம் தக்குன் தராகு, நீ அவனையை பார்க்காவிட்டாலும் இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை அணுவணுவாக பார்த்து கொண்டிருக்கிறான். நம் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நம் உள்ளத்தில் ஓடுகின்ற உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அசைவு, அமைதி அனைத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நான் அணுவணுவாக கண்காணிக்கப்படுகின்றேன் என்ற அந்த உணர்வோடு அந்த வணக்கத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நேரடியாக பார்ப்பதை போன்று இயலாவிட்டால் அவன் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இது எல்லா வணக்கத்துக்கும் பொருந்தும். பலர் பெரும்பாலும் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், தொழுகின்ற போது இப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டும். தொழுகின்ற போது, தொழுகையில் மட்டுமல்ல இந்துக்களே, தொழுகையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வணக்கத்திலேயும், ஒவ்வொரு இபாதத்திலேயும், இன்னும் அதையும் தாண்டி இபாதத்துக்கு வெளியிலேயும் அல்லாஹுவை நான் பார்க்கின்றேன், அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு தான் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் கழிய வேண்டும், ஒவ்வொரு துளியும் கழிய வேண்டும். இப்போது சிந்தித்து பார்க்கின்றான், நான் தொழுதேனே அல்லது ஹஜ்ஜி செய்தேனே அல்லது இப்படி ஒரு வணக்கம் செய்தேனே, இது அல்லாஹுவை நான் பார்த்து கொண்டிருப்பதை போன்று அல்லது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு செய்தேனா, அல்லது அல்லாஹுவை பற்றிய அறவே சிந்தனை இல்லை, கட்டோடு அல்லாஹுவை மறந்துவிட்டு மறத்து போன இதயத்தோடு நான் தொழுதேனா? சிலருடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸ் இருந்திருக்கும். பெருமானாருடைய சுன்னத்தான வழிமுறையை பேணி தொழுதிருப்பார்கள். ஆனால் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஊர் பலாயெல்லாம் உள்ளே வரும். தான் விட்டு வந்த வியாபாரம், அடுத்து போய் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தன்னுடைய மனைவி மக்களை பற்றிய விஷயம், நண்பர்களை பற்றிய உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் வரும். ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு, அல்லது நான் இப்போது அல்லாஹுவை பார்க்கின்றேன் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு மருந்துக்கு கூட வரமாட்டார். அப்படி என்றால் அந்த வணக்கம் எப்படி இஹ்சான் மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்ட வணக்கமாக எப்படி ஆக முடியாது. ஆகவே நாம் ஒரு வணக்கத்தை செய்து முடித்துவிட்டு சுய விசாரணைக்கு உட்படுத்துகின்ற போது நாம் கேட்க வேண்டிய மூன்றாவது கேள்வி, நான் இந்த வணக்கத்தை இஹ்சான் என்ற அடிப்படையில் மிகச்சிறந்த முறையில் நான் இதை நிறைவேற்றினேனா என்று கேட்க வேண்டும். அடுத்த அன்புக்குள்ளே நான்காவது கேள்வி, ஷுஹூது மின்னத்தில்லாஹி அலைஹி ஃபீஹி, இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றியதில் முழுக்க அல்லாஹ்வுடைய கருணை தான் காரணம் என்ற உணர்வு வர வேண்டும். சிலர் சில காரியங்கள் செய்வார்கள், செய்துவிட்டு நான் செய்துவிட்டேன் என்று பெருமிதம் கொள்வார்கள். நான் செய்தேன், நான் தர்மம் செய்தேன், நான் 10 வருடமாக தொழுகின்றேன், நான் அதை செய்தேன் இதை செய்தேன். அப்படியல்ல. ஒரு உண்மையான மூமீன் செய்த நல்ல காரியத்தை செய்துவிட்டு அதற்காகவும் கலங்கி அழ வேண்டும். அல்லாஹ் இந்த பாவிக்கு இந்த வணக்கத்தை செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தாயே. எத்தனையோ பேர் இருக்கின்ற போது ஹஜ்ஜுக்கு போகின்ற தௌஃபீக் அருள் அல்லாஹ் நீ எனக்கு புரிந்தாய், அதனால் நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன். 10 வருட காலமாக நான் உன்னுடைய வணக்கத்தை விடாமல் பேணி வருகின்றேன். ஐவேளை தொழுகை, இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்து பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நீ எனக்கு பிச்சையாக கொடுத்தாய். நீ போட்ட பிச்சை, அதனால் நான் இதை நிறைவேற்றுகின்றேன். இதே போன்று தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், யமுன்னூன அலைக்கும் அன் அஸ்லமு, நாயகமே நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து நாயகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று இஸ்லாத்துக்கு வந்ததை அல்லாஹுவின் தூதருக்கு செய்த உபகாரமாக சிலர் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்றான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து நபிக்கு உபகாரம் செய்யவில்லை, தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யவில்லை. ஆனால் அவர்களை விட சாமானியப்பட்ட மக்களாக இருந்தும் ஏகத்துவ கொள்கையை ஏற்று, மறுமையை ஏற்று, அல்லாஹுவை நம்பி தீனுல் இஸ்லாத்தின்படி வழிநடக்கக்கூடிய பாக்கியத்தை, ஹிதாயத்தை என்ற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளாக கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த பிச்சை, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை என்று நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பேசுகின்ற ஆற்றலை கொடுத்தான், சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற வல்லமையை கொடுத்தான், விரோதிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வலிமையை கொடுத்தான்.
அஞ்சா நெஞ்சத்தோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்தான். எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத்து, அவன் போட்ட பிச்சை என்ற அந்த உணர்வு வர வேண்டும். காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மற்ற பட்டம் பதவியாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், நிறைவேற்றுகின்ற வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் போட்ட பிச்சை, அவன் கொடுத்ததால், அவன் எனக்கு கருணை காட்டியதால் நான் இதை செய்ய முடிந்தது, இல்லை என்றால் என்னால் இதை செய்திருக்க முடியாது என்ற அந்த உணர்வு, ஷுஹூது மின்னத்தில்லா, அல்லாஹ் தன் மீது அருள் செய்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வு அவன் உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவன் செய்த வணக்கம் ஈடேற்றம் பெற்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வணக்கமாக இருக்கும். அதற்கு மாற்றமாக தன்புறமிருந்து இணைத்து நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன், என்னுடைய திறமை, என்னுடைய சுயசக்தியில் பட்டது என்று தம்பட்டம் அடிக்கும் விதமாகவோ அல்லது பெருமிதம் கொள்ளும் விதமாகவோ பெருமை பாராட்டும் விதமாகவோ ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்துவிட்டு அவன் எண்ணுகின்றான், என்ன துணிகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விசாரணையில் அவன் தேரவில்லை, அவன் தேர்ச்சி பெறவில்லை. ஆக ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்க வேண்டிய 4வது கேள்வி இது. அடுத்த 5வது கேள்வி, ஷுஹூது தக்சீரிஹி ஃபீஹி, இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றினேனே, இதில் என்ன என்ன குறைகள் செய்திருக்கிறேன். அன்புக்குள்ளே எந்த வணக்கமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதாவது சில குறைகளை நாம் செய்திருப்போம். அந்த குறைகளை தேடி கண்டுபிடித்தால்தான் அந்த குறைகளுக்கு பரிகாரம் உண்டு என்றால் அந்த பரிகாரத்தை செய்து அந்த வணக்கத்தை பூரணப்படுத்துவேன். அப்படி பரிகாரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். உதாரணத்துக்கு சில தொழுகின்ற போது சில பிழைகள் நடந்து விட்டால் அதற்கு பரிகாரம் கடைசியிலே சஹூ சஜிதா செய்ய வேண்டும். சஹூ சஜிதா. சில விஷயத்துக்கு சஹூ சஜிதாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நடந்த தவறு தான், அதுக்கு பரிகாரம் இல்லை. அல்லாஹ் இடத்தில் தான் அல்லாஹ் நான் செய்துவிட்ட குற்றத்தை மன்னித்து அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்போம். ஆக நிகழ்ந்துவிட்ட குறைபாடுகள் என்ன என்பதை பற்றி 5வதாக கேட்க வேண்டும். அடுத்த 6வது ஒரு கேள்வி இருக்கிறது. அதான் அந்நசீஹத்து லில்லாஹ். அந்நசீஹத்து, நன்மையை நாடுவது லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ்வுக்கு நான் நலவை நாடினேனா? இது என்ன அல்லாஹ்வுக்கு நலவை நாடுவது? அன்புக்குள்ளே இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீன், மார்க்கம் என்று சொன்னாலே அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுவதற்கு மறுபெயர் தான் தீன். தீன் என்பது சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு செயலாற்றுகின்ற ஒன்றல்ல, பிறர் நலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதற்கு பேர் தான் தீன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தீனு அந்நசீஹா, அத்தீனு அந்நசீஹா. மார்க்கம் என்பது நசீஹா, அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுவது என்று சொன்னார்கள். உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, அடுத்தவருக்கு என்றால் யாருக்கு? பெருமாள் சொன்னார்கள், இல்லாஹி வலி ரசூலிஹி வலி கித்தாபிஹி வலி அயிம்மத்தில் முஸ்லிமீன வஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுக்கு நன்மையை நாட வேண்டும், அவனுடைய வேதத்துக்கு நன்மையை நாட வேண்டும், அவனுடைய தூதருக்கு நன்மையை நாட வேண்டும், முஸ்லீம் தலைவர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், வஆம்மத்திஹிம், பொதுமக்களுக்கும் நன்மையை நாட வேண்டும். பொதுமக்களுக்கு எப்படி நன்மையை நாடுவது? தனக்கு எதை நாடுவோமோ அதை அடுத்தவருக்கும் நாட வேண்டும். நமக்கு எதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமோ, விரும்புவோமோ, அதை தன் சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தன்னை எப்படி விரும்புவோம்? நான் அல்லாஹுவை மறவாமல் வணங்குகின்றவனாக, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கெல்லாம் நன்றி கெட்டதனமாக இல்லாமல் நன்றி செலுத்துகின்றவனாக, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற நிலை வருகிற போது மிக்க அழகான முறையில் வணங்குகின்றவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றையே லட்சியமாக கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகின்றவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான் என் மொத்த குறிக்கோள், அதை பெற்றுவிட்டால் என் வாழ்க்கை வெற்றி, இல்லை என்றால் என் வாழ்க்கை படுதோல்வி என்ற அந்த உணர்வோடு எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவானோ, இதே விதமாக அடுத்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனிதனுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இதுதான் சக மனிதனுக்கு நன்மையை நாடுவது. ஆட்சியாளர்களுக்கு நன்மையை நாடுவது, ஆட்சியாளர்களுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நன்மையான விஷயத்தில் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் நீதியாக அவர் ஆட்சி செய்ய வேண்டும், மக்கள் அதை கேட்டு நடக்க, அப்படி கேட்டு நடப்பதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி, நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான மக்கள் வாழுகின்ற ஒரு ஆட்சி அந்த நாட்டில் நிலவும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த ஆட்சியாளருக்கு அமையப்பெற வேண்டும் என்று அவருக்கும் நன்மையை நாட வேண்டும்.
தூதருக்கு நன்மையை நாடுவது எப்படி? அல்லாஹுவின் தூதரை தூதர் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையின் முழு முதல் வழிகாட்டியாக முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாவை கொள்ள வேண்டும். அவர்கள் உத்தரவுகளுக்கெல்லாம் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படி அல்லாஹுவின் தூதருக்கு நன்மையை நாட வேண்டும். வேதத்துக்கு நன்மையை நாடுவது, வேதத்தை எல்லோரும் படிக்க வேண்டும், அதை உணர வேண்டும், அதன்படி செயலாற்ற வேண்டும், அதை பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவ்வழியில் ஏற்படுகின்ற துன்பங்களை துயரங்களை தனக்கு கிடைத்த பாக்கியமாக பெரும் பேராக கருத வேண்டும். அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வேதத்துக்கும் நன்மையை நாட வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுக்கும் நன்மையை நாட வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்மையை நாடுவது? எல்லா மக்களும் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதி உள்ளவன். ஆகவே அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். அவனை தவிர்த்து வணங்குவதற்கு யாரும் எதுவும் தகுதி உள்ளவை அல்ல. ஆகவே அல்லாஹுவை தவிர்த்து யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை பேரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவவாதிகளாக விளங்க வேண்டும். ஷிர்கான பாவத்தை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கும் நாம் நலவை நாட வேண்டும். ஆம் அன்புக்குள்ளே, இப்படி தீன் என்று சொன்னாலே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வேதத்துக்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லீமுடைய தலைவர்களுக்கும் முஸ்லீம் பொதுமக்களுக்கும் நன்மையை நாடுவதற்கு மறுபெயர்தான் தீன் என்று பெருமானா சொன்னார்கள். இப்போது நாம் செய்த இந்த வணக்கத்தில் அந்த நசீகத்தை எப்படி அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை நாம் செய்திருக்கின்றோமா, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக என்று அந்த கோணத்தில் அல்லாஹ்வுக்கு நன்மையை நாடுகின்ற கோணத்தில் இதை செய்தோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆம், இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்ததற்கு பின் 6 வகையான கேள்விகளை எழுப்பி அந்த 6 வகையான கேள்விகளுக்கு பதிலை பெற வேண்டும். அந்த பதில் சரியான பதிலாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் செய்த அமல் பாராட்டுக்குரியது. அப்படி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பொருத்தமான பதிலாக இல்லை என்று சொன்னால் உடனே அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்ய வேண்டும். உடனே அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது இந்த அமலுக்கு இனி அடுத்து செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், இப்போது செய்த அந்த குறையை அங்கே செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை உணர்வு பெற வேண்டும். அன்புக்குள்ளே, விசாரணையில் இது ஒரு வகை. மொத்த வாழ்க்கைக்கு விசாரணை, அடுத்து ஒவ்வொரு செயலுக்கு முன்பாக உள்ள விசாரணை, அடுத்து செயலுக்கு பின்பாக உள்ள விசாரணையில் வணக்கங்களை முடித்ததற்கு பின்பாக செய்ய வேண்டிய விசாரணை இப்போது சொன்னது. அடுத்து இன்னொரு வகையான விசாரணை இருக்கிறது. அது என்ன? வணக்க காரியங்களை செய்யவில்லை, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்தோம், அல்லது பழக்கப்பட்டு போன ஒரு காரியத்தை செய்தோம். எத்தனையோ காரியங்கள் வணக்கம் இல்லை, ஆனால் பழக்கத்தின் அடிப்படையில் செய்கின்றோம். அனுமதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் நாம் செய்கின்றோம். ஒரு நாளைக்கு 3 வேளை உண்ணுகின்றோம். என்னது அனுமதிக்கப்பட்டது? மார்க்கம் ஏவியதா? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்கள் என்று மார்க்கம் கட்டாயப்படுத்தியதா? இல்லை. 3 முறை சாப்பிட்டால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இந்த பரிசு உண்டு, சாப்பிடாவிட்டால் நரகத்தில் இந்த தண்டனை உண்டு என்று மார்க்கம் சொன்னதா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. 3 வேளை சாப்பிடுகின்றோம், தேவைப்படுகிற போது களைப்படைந்து விட்டால் உறங்குகின்றோம். நாள்தோறும் காலையிலே குளிக்கின்றோம், உடை மாற்றுகின்றோம், கழிப்பிடம் செல்கிறோம். இப்படி எத்தனையோ காரியங்களை அன்றாட பழக்கம் என்ற அடிப்படையில், மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற ஒரு காரியம் என்ற அடிப்படையில் எத்தனையோ காரியங்களை நாம் செய்கின்றோம். அது போன்ற காரியங்களை செய்துவிட்டு அப்போதும் நாம் விசாரணைக்கு வர வேண்டும். எப்படி? இந்த காரியங்களை நாம் செய்தோமே, வஹல் அராத பிஹில்லாஹ வத்தாரல் ஆகிரா, இதன் மூலம் அல்லாஹுவையும் மறுமையையும் நாம் நாடினோமா? ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நினைக்கலாம்? இந்த சாப்பிட்டு விட்டு கிடைக்கக்கூடிய வலிமை, உடல் வலிமையை கொண்டு நான் அல்லாஹுவை வணங்குவேன், நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவை உண்ணுவேன், உண்டு விட்டு கிடைக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மன்னகத்தில் காலூட செய்கின்ற அறப்பணிகளில் அல்லது அறப்போரில் பங்கெடுத்து கொண்டு அந்த உடல் பலத்தை நான் அங்கே பிரயோகிப்பேன். சாப்பிடுவது பழக்கமாக இருந்தாலும், சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், இந்த சாப்பிடுகின்ற போது உயர்வான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சாப்பிடுகின்றான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த பழக்கமும் வணக்கமாக மாறுகிறது. பழக்கமும் வணக்கமாக மாறுகிறது. ஆம், ஆகவே பழக்கப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு, அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு மனிதன் தன்னை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எப்படி? இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக செய்தேனா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதற்கு மாற்றமாக நான் செய்த இந்த காரியத்தை உலக ஆதாயத்துக்காக, உண்மையிலே மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக செய்திருந்தால் அவன் லாபம் பெற்று விட்டான் என்று அர்த்தம். அவன் அந்த செயலில் லாபம் அடைந்து விட்டான் என்று அதற்கு பொருள். ஆனால் அதற்கு மாற்றமாக
அந்த காரியத்தை செய்கின்ற போது துனியாவை நோக்கமாக கொண்டு செய்தான், அல்லது அற்ப இந்த உலகத்தின் சொற்ப ஆதாயத்தை எதிர் நோக்கமாக கொண்டு செய்தான் என்று சொன்னால் அந்த பரிதாபம், அவன் அந்த 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 லாபத்தை தவற விட்டு விட்டான் என்று அர்த்தம். இப்படியும் சிந்தித்து பார்த்து மீண்டும் தன்னுடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ள அவன் முன்வர வேண்டும். ஆம் அன்புக்களே, விசாரணை என்பது இப்படி பல தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில அம்சங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். உறுதுணையாக இருக்கக்கூடிய அம்சங்களை தெரிந்து கொண்டால்தான் அவன் இந்த விசாரணையை முறையாக செய்ய முடியும். ஆம், அப்படி மார்க்கம் சொல்லுகின்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சிலவற்றை நாம் பார்க்கிறோம். முதல் விஷயம் அன்புக்களே, ஒரு முஃமின் விளங்க வேண்டும். எப்படி, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை சுய விசாரணைக்கு உட்படுத்துகின்றானோ அந்த அளவுக்கு நாளை மறுமையின் விசாரணையின் போது அவன் நிம்மதியாக இருப்பான். இதைத்தான் ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன் உங்களையே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களை நீங்கள் விசாரணை செய்வது நாளை மறுமையின் விசாரணையை உங்களுக்கு எளிதாக ஆக்கிவிடும். இன்று நாம் ஒவ்வொரு செயலையும் விசாரிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்முடைய குணத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நாம் விசாரிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நாம் விசாரணையில் இருந்து விடுபட்டு ஈடேற்றம் பெறுவது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அறவே அவன் சுய விசாரணை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம், நாளை கடுமையான விசாரணை இருக்கும். விசாரணையில் கடுமையான சிக்கலுக்குள் அவன் அகப்பட்டுக் கொள்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக விசாரணை, உலகத்தில் நாம் செய்கின்ற விசாரணையால் நமக்கு மறுமையின் விசாரணை எளிதாக அமையும் என்பதை அவன் புரிய வேண்டும். அப்படி புரிந்தால் இந்த விசாரணை செய்வது அவனுக்கு உறுதுணை, அதுக்கு விசாரணை செய்வதற்கு அந்த புரிந்துணர்வு அவனுக்கு உறுதுணையாக இருக்கும். 2, சுய விசாரணையின் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பலன் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் குடியிருக்கக்கூடிய பாக்கியம், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்களோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியம், அல்லாஹ்வுடைய லிகா என்ற தரிசன பாக்கியம் பலனாக கிடைக்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், சித்தீக்கீன்களோடு அல்லாஹ்வுடைய திருக்காட்சியை பார்க்கக்கூடிய லிகா என்ற தரிசன பாக்கியம் பரிசாக கிடைக்கும். அந்த பாக்கியம் பரிசாக கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னை தானே வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் சுய விசாரணைக்கு உட்படுத்துவது. ஆம், இதையும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக சுய விசாரணையில் ஒருபோதும் தவற மாட்டான். அடுத்து மூன்றாவதாக மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சுய விசாரணை செய்யாமல் அவன் விட்டு விட்டான் என்றால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன என்று புரிய வேண்டும். ஆம் அன்புக்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது சுய விசாரணை தன்னை செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அழிவும் நாசமும் தான். நரகத்தில் நுழைவதாகத்தான் இருக்கும். அல்லாஹுவை விட்டு அவன் தூரமாக்கப்படுவதும், அல்லாஹுவை விட்டும் தடுக்கப்பட்டு சில போது அவன் காஃபிராக, சில போது அவன் முஷ்ரிக்காக, சில போது வழிகேடனாக போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், நல்லது என்று கருதி கொண்டே பாவத்தை செய்து கொண்டிருப்பான். ஹிதாயத்தை என்று கருதி கொண்டு லலாலத்து வழிகேட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். எப்போது அவன் சரியான முறையில் விசாரணை செய்து தன்னை நல்வழியில் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லையோ பல சந்தர்ப்பங்களில் அவன் தவறான பாதையில் பிரவேசிக்கலாம். ஆனால் அவனோ நான் நல்ல பாதையில் தான் இருக்கின்றேன் என்று பிரமிப்பிலே வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சுய விசாரணையை ஒரு மனிதன் கைவிடுகின்ற போது அவன் அழிவையும் நாசத்தையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவன் புரிய வேண்டும். அடுத்த அன்புக்குள்ளே மனிதனுக்கு சுய விசாரணைக்கு உறுதுணையாக இருப்பது, ஏற்கனவே தன் வாழ்க்கையில் சுய விசாரணையை கடைபிடிக்கின்ற நல்லோர்களுடைய சகவாசத்தை பெற வேண்டும். இந்த உலகத்தில் நம் சமகாலத்திலேயே வாழுகின்றார்கள் பல நல்லடியார்கள். அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நாள்தோறும் விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள். அப்படி இல்லையா? நமது முன்னோர்கள்
சுய விசாரணைக்கு தன்னை உட்படுத்தியதாக பார்க்கின்றோமே, அப்படிப்பட்ட வரலாற்று சான்றுகளை, வரலாற்று குறிப்புகளை, நல்லடியார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற போது எத்தனையோ செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், சையதுனா ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பேற்றிருந்த காலத்தில் ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளையும் 2 பகுதிகளாக பிரித்து கொண்டார்கள். காலையில் இருந்து நடுப்பகல் வரைக்கும் ஆட்சி பொறுப்பை கவனிப்பார்கள். அடுத்து நடுப்பகலுக்கு பின்பாக மாலை வரைக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட பணிகளை கவனிப்பார்கள். இப்படி அவருடைய பொதுவான ஒரு பழக்கம் வாளாயம். ஒரு நாள் ஒரு மதீனா மாநகரத்தை சார்ந்த ஒரு நகர்வாசி ஹலீஃபாவை தேடி வருகிறார். தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்பதற்காக. எப்போது வருகின்றார்? ஹலீஃபா எதுவரைக்கும் அரசாங்க பணியை கவனிக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி விட்டிருந்தார்களோ அப்போது இல்லாமல் வீட்டு பணியை கவனிக்கலாம் என்று புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது வருகின்றார். அவசரப்பட்டு என்ன செய்தார்கள்? அவர் வந்து சொன்ன, இத்தனை நேரமாக நான் அதற்காக அமர்ந்து கொண்டிருந்தேன், அப்போதெல்லாம் என்னிடத்தில் வராமல் இருந்துவிட்டு இப்போது நான் வேறு ஒரு விஷயத்தை முன்னிட்டு போய் கொண்டிருக்கேன், இப்போது தான் உனக்கு நேரம் கிடைத்ததா என்று சொல்லி கையிலே இருந்த சவுக்கு எடுத்து லேசாக அடித்து விட்டார்கள். அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பேசவில்லை. அந்த அந்த சாமானியப்பட்ட மனிதன் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக திரும்பி சென்ற, நாம் தப்பு செய்து விட்டோம், ஹலீஃபா அமீருல் முஃமினீன் ஆட்சி பணியை கவனிக்கின்ற போது அதற்காக ஒதுக்கியிருந்த நேரத்தில் நாம் போகாமல் வீட்டு பணிக்காக ஒதுக்கிய நேரத்தில் போனது நாம் செய்து தவறுதானே என்று விளங்கி கொண்டு போகிறார். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உள்ளத்திலோ சுய விசாரணை. உமரே சாதாரண ஒரு குடிமகன், அவன் ஒரு குடிமகன் என்ற காரணத்தால் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை சொல்லி ஹலீஃபா இடத்தில் பரிகாரம் பெற வேண்டும், நீதி விசாரணை செய்ய சொல்லி எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவனிடமிருந்து இழப்பை பெற்று தந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தானே உன்னிடத்தில் வந்தான். அவனை நீ சவுக்கெடுத்து அடித்து அவரை திருப்பி அனுப்புகின்றாயே எப்படி என்று எண்ணம் வந்தவுடன் அடுத்த ஒரு 10-15 எட்டுக்கள் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார். பக்கத்தில் வந்த ஒரு நபரிடம் சொன்னார்கள், அதோ போகின்றாரே, அவரை திரும்ப அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். உடனே ஒரு நபர் ஓடி சென்று உங்களை ஹலீஃபா அழைக்கின்றார் என்று சொன்னார். உடனே அந்த மனிதர் வந்தார். வந்தவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் கையில் இருந்த சவுக்கை தூக்கி போட்டார்கள். தான் கையிலே வைத்திருந்த சவுக்கை அவர் பக்கமாக தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டு விட்டு சொன்னார்கள், சகோதரா, நான் உன்னை எப்படி இந்த சவுக்கால் அடித்தேனோ அதே போன்று திருப்பி கொண்டு என்னை அடித்து விடு. எப்படி அடித்தேனோ அது உலகத்திலேயே பரிகாரம், இங்கேயே பரிகாரம் நடக்கட்டும். தான் விசாரணையினுடைய வெளிப்பாடு. ஆனால் அவரோ ஹலீஃபாவுக்கு முன்பாக உடலெல்லாம் நடுங்குகிறது. அவர் எங்கே சாட்டை எடுத்து ஹலீஃபாவை அடிக்கப் போகின்றார். ஹலீஃபா அடிக்க முடியுமா? ஹலீஃபாவுடைய சாட்டை தூக்கி தன் பக்கம் எரியப்பட்ட உடனே நடுங்குகிறது. கடைசி வரைக்கும் அவர் கையில் எடுக்கவே இல்லை. கடைசியாக அவராக சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை மன்னித்து விட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னவுடன் அத்தோடு அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். கவனிக்க வேண்டும். புறப்பட்டு நேராக வீட்டுக்கு வந்தார்கள். ஒது செய்தார்கள். தன்னுடைய அறைக்குள் சென்றார்கள். அறையை தாளிட்டு கொண்டார்கள், பூட்டிக் கொண்டார்கள். பூட்டிக் கொண்டு தன்னந்தனியாக உள்ளே நின்று கொண்டு தன்னைத்தானே சுய விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள். உமரே, நீ ஒரு அற்பனாக இருந்தாய். நீ உன் தந்தையால் ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்று சொல்லப்பட்ட நிலையில் அல்லாஹ் இன்று உன்னை நாடு நகரங்களை, சாம்ராஜ்யங்களை, சக்கரவர்த்திகளை எல்லாம் ஒரு சாட்டையை கொண்டு விரட்டுகின்ற அந்த ஆற்றலை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த நிலையில் உன்னுடைய நாட்டில் வாழுகின்ற ஒரு குடிமகன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சொல்லி எனக்கு விசாரணை செய்து நீதி பெற்று தாருங்கள் என்று இடத்தில் வந்த போது விட்டாயே, நாளைக்கு அல்லாஹ் ஏன் அடித்தாய் என்று கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாய் என்று திரும்ப 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 தன்னை பார்த்து தானே கேள்வி கேட்கிறார்கள். வெளியிலே இருக்கின்ற நபர்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அறிவிக்கின்றார்கள். இதுதான் சுய விசாரணை. அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட ஹலீஃபா, எப்படிப்பட்ட ஹலீஃபா! வளையாத நீதி இந்த உலகத்தில் தீனுல் இஸ்லாம் கால்பதிப்பதற்கும் பரவுவதற்கும் பல்லாயிரக்கணக்கான சதுர மைல், லட்சக்கணக்கான சதுர மைல் பரவுவதற்கும் காரணமாக இருந்த
மிகப்பெரிய ஒரு தலநாயகர் ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை எந்த அளவுக்கு சுய விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள் பாருங்கள். அதே போன்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தார்கள். நான் வெளியிலே இருக்கிறேன். எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் தடையாக இருந்தது. மறுபக்கம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னைத்தானே பார்த்து பேசுகின்ற அந்த பேச்சு எனக்கு காதிலே கேட்டது. உமரே உமரே என்று பேரை சொல்லி சொல்லி, கத்தாபுடைய மகன் உமரே, ஏன் இதை செய்தாய், ஏன் அதை செய்தாய், ஏன் இப்படி செய்தாய் என்று தன்னைத்தானே விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்தம் எனக்கு கேட்டது. ஆனால் நான் சுவற்றுக்கு மறுபுறம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. நான் சுவற்றுக்கு மறுபுறம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. யாரும் இல்லை என்று கருதி கொண்டு அவர்கள் உரத்த குரலில் தன்னைத்தானே மிரட்டுகின்ற பாணியில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஏன் ஹதரத் சித்தியக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு சில போது காடுகளிலே அமர்ந்து விட்டால் தன்னுடைய நாவை இழுத்து சொல்லுவார்களாம், ஹாதல்லதி ஔரதனியல் மவாரித, இந்த நாவுதானே என்னை அழிவுக்குரிய தலங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அவசரப்பட்டு பேசுவது, ஏடாகூடமாக பேசுவது, அடுத்தவருடைய உள்ளத்தை ரணகாயப்படுத்தி உடைத்து நொறுக்கும் விதமாக பேசுவது, இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கள் தானே மனிதனை கொண்டு போய் கவிழ்த்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் மனிதர்களை அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பது எது தெரியுமா? பெருமாள் சொன்னார்கள், 2 தாடைகளுக்கு இடைப்பட்ட நாவு, 2 கால்களுக்கு இடைப்பட்ட பிறப்பு உறுப்பு, இது 2ம் தான். மனிதன் இந்த 2 உறுப்புகளையும் பிழையாக பயன்படுத்துகின்ற போது பாழும் நரகத்துக்கு எரிபொருளாக கொண்டு போய் அவனை அதிகமாக சேர்க்கிறது. மற்ற எந்த பாவத்தையும் விட மற்ற பாவங்களும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் மற்ற எந்த பாவங்களையும் விட இந்த 2 உறுப்புகள் மூலமாக நடக்கக்கூடிய பாவங்கள் தான் நரகத்தில் நரகவாதிகளை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்தது. அதனால் தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், நாவை பார்த்து இதுதானே என்னை கொண்டு வந்து அழிவுக்குரிய பல தலங்களில் நிறுத்துகிறது என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், செடியை பார்த்துவிட்டு, மனிதன் எந்த செடிகளை பறித்து அவற்றை சுத்தம் செய்துவிட்டு உணவாக உட்கொள்வான கீரை, சாதாரண கீரை போன்ற செடிகள், அதை பார்த்துவிட்டு சொல்வார்கள், அந்தோ நான் ஒரு கீரை செடியாக இருந்திருக்கக்கூடாதா, அதனுடைய எஜமான் அதை பறித்து அதை உண்டு விட்டால் அத்தோடு பிரச்சனை முடிந்ததே. கீரை இருக்கிறதே, கீரையை உடையதாரி எடுத்து பறிப்பான், அதை அலசி விட்டு அதை அவித்து அதை சாப்பிடுவான், சாப்பிட்டால் பிரச்சனை முடிந்தது. நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புவானா, எந்திரி செடியே, கீரை செடியே எந்திரி, நீ எப்படி நடந்து கொண்டாய், நீ எப்படி வாழ்ந்தாய் கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பானா? செடி அது பறித்து அது உண்ணப்பட்டால் பிரச்சனை முடிந்தது. ஆனால் அந்தோ எனக்கு அப்படி இல்லையே, நான் மீண்டும் மறு உலகத்தில் எழுப்பப்பட்டு நான் செய்த காரியங்களை பற்றி அணுவணுவாக விசாரிக்கப்பட்டு அதற்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் பொறுப்பாக்கப்பட்டு நான் நல்லது செய்திருந்தால் நற்பரிசு, மாற்றமாக நடந்திருந்தால் அதற்கான தண்டனையை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிற்கதியான நிலைக்கு நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனே என்று அங்கலாய்ப்பார், வருத்தப்படுவார். இதுதான் சுய விசாரணையினுடைய வெளிப்பாடு. அன்புக்களே, இப்படி சுய விசாரணைக்கு உறுதுணையாக இருக்கின்ற மற்றொரு அம்சம், நம் சமகாலத்தில் சுய விசாரணை செய்கின்ற அளவுக்கு நல்லடியார்கள் யாரேனும் வாழ்ந்தால் அவர்களோடு சகவாசம் கொள்ள வேண்டும், அவர்களுடைய உயர்ந்த குணத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சமகாலத்தில் யாரும் நமக்கு தென்படவில்லை என்று சொன்னால் நம் காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த நல்லோர்களில், சஹாபாக்களில், தாபிஈன்களில், தாபிஈன்களில் இப்படி யாரெல்லாம் தன்னை தானே சுய விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டார்கள் என்று வரலாற்று பூர்வமாக நாம் அறிகின்றோமோ அப்படிப்பட்ட நல்லோர்களோடு சகவாசம் எப்படி, அவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அவருடைய வரலாறுகளை கேட்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நாம் சுய விசாரணை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அன்புக்களை நாம் முடித்துக்கொள்வோம். அதுதான் இறந்துவிட்ட மௌத்தாக்களை போய் சந்திப்பது. ரூஹு பிரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சக்கராத்து ஹாலிலே ஒருவர் இருக்கிறார், அங்கே போய் நாம் பார்க்க வேண்டும். இந்த கடைசி நேரத்தில் எவ்வளவு அவதிப்படுகின்றார், எவ்வளவு துயரத்தை சந்திக்கின்றார், ரூஹு பிரிகின்ற போது என்ன அவஸ்தைக்கு உள்ளாகிறார், அதை பார்க்க வேண்டும், அன்னார பார்க்க வேண்டும். இந்த கதி எனக்கும் தான் வரப்போகிறது. அதே போன்று
இறந்து ரூஹு பிரிந்ததற்கு பின்பாக குளிப்பாட்டப்படுகின்ற போது இப்படியெல்லாம் இருந்தார். ஒரு கீழாடை கழட்டப்படுவது, மேலாடை கழட்டப்பட்டு ஒரு சின்ன துண்டு துணியை மேலே போட்டுவிட்டு அவரை குளிப்பாட்டப் போகிறார்கள். இப்படித்தானே நமக்கும் நாளை கபன் பொருத்தப்படுவது, குளிப்பாட்டப்படுவது, ஜனாசா தொழுகை நடத்தப்படுவது, பின்பு அடக்கத்துக்காக சுமந்து எடுத்து செல்லப்பட்டு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு பின்பாக இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கபரிலே அடக்கப்பட்டதற்கு அடக்குகின்ற போது பார்க்க வேண்டும். மண்ணை இப்படித்தானே எனக்கும் தள்ளுவார்கள் உள்ளே வைத்துவிட்டு, இப்படித்தானே தள்ளுவார்கள், தள்ளிவிட்டு உணர்ச்சி இல்லாமல் போவார்கள். இப்படித்தான் என்னையும் தன்னந்தனியாக வீட்டில் இருக்கிற போது கூட்டமாக அமர்ந்திருந்தார்கள். கூட்டமாக நூற்றுக்கணக்கான பேர் உறவினர்கள் சுற்றி இருந்தார்கள். ஆனால் கபருக்குள்ளே கொண்டு வந்து அடக்கியதற்கு பின் ஒருவர் கூட இல்லாமல் சாதாரணமாக போவார்கள். ஏதோ அங்கே ஒண்ணுமே இல்லை என்பதை போல். என்ன ஒரு 3 அடிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு 3 அடிக்கு கீழே அவரை கொண்டு போய் வைத்து விட்டு கொஞ்சம் மண்ணை போட்டிருக்கிறோம், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இந்த 3 அடி கண்ணை விட்டு மறைந்தவுடன் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவரை பற்றி எந்த பொருட்டும் இல்லை, அப்படியே விட்டு விட்டு சர்வ சாதாரணமாக போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் எனக்கும் இந்த கதிதான் வரப்போகிறது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இறந்து விட்ட மௌத்தாக்களை, இறந்து கொண்டிருக்கின்ற சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை, அடக்கம் செய்யப்பட்டு விட்ட கபராளிகளை, இதையெல்லாம் சந்திக்கின்ற போது மனிதனுக்கு இந்த உணர்வு ஏற்படும். எப்படி நாம் நம் செயல்பாடுகளை விசாரணை செய்து சரி செய்து கொள்ள வேண்டும், மறுமையின் வெற்றிக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எழுச்சி எண்ணம் அவனுக்கு ஏற்படும். இப்படி பல்வேறு விஷயங்களை மார்க்கம் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முக்கியமான செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். தேவைப்பட்டால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தும் நாம் பார்ப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்டிருக்கின்ற இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு